சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 9 பேருக்கான தண்டனை விவரங்களை மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் அறிவிக்கிறது. 2020ஆம் ஆண்டு காவல் நிலைய விசாரணையின் போது ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகியோர் அடித்துக் கொல்லப்பட்டனர். ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 9 காவலர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அவர்களுக்கான தண்டனை விவரங்களை தற்பொழுது அறிவிக்கிறது மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்றம். 5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருந்தது மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்றம். இந்நிலையில் தற்பொழுது தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படுகின்றன. 2020ஆம் ஆண்டு காவல் நிலைய விசாரணையின் போது ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகியோர் அடித்துக் கொல்லப்பட்டனர். ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 9 காவலர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் வழக்கு விசாரணையின் முடிவில் அவர்கள் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டிருந்தது. 5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருந்தது மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்றம். இந்நிலையில் 9 பேருக்கான தண்டனை விவரங்களை அறிவிக்கிறது மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்றம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தண்டனை விவரம் அறிவிக்கப்படுகிறது. 2020ஆம் ஆண்டு காவல் நிலைய விசாரணையின் போது தந்தை ஜெயராஜ் மற்றும் மகன் பெனிக்ஸ் ஆகியோர் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட்டு தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பழிவாங்கும் நோக்கில் கொடூர சம்பவம் நடந்திருப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். படித்தவர்கள் என்பதால் சாதாரண குற்றமாக இதை கருத முடியாது என்றும் நீதிபதி சொல்லியுள்ளார். பழிவாங்கும் நோக்கில் இக்கொடூர சம்பவம் நடந்திருப்பதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். 2020ஆம் ஆண்டு இச்சம்பவம் நடைபெற்றது. 2020 ஜூன் 20ஆம் தேதி மகன் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது. பிறகு சிபிசிஐடி விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. பிறகு இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் மேற்பார்வையில் விசாரணை நடந்தது. 2427 பக்க குற்றப்பத்திரிகை மற்றும் கூடுதலாக தாக்கல் செய்யப்பட்ட 400 பக்க ஆவணங்களையும் நீதிமன்றம் ஆய்வு செய்தது. 5 ஆண்டுகளாக இந்த வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் 105 சாட்சியங்களில் பெரும்பாலானவை ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு எதிராகவே அமைந்தன. மார்ச் மாதம் 23ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் தேதி மதுரை மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியது. குற்றம் சாட்டப்பட்ட 9 காவல் அதிகாரிகளும் உண்மையான குற்றவாளிகள் என்று நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். தண்டனை விவரங்கள் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தண்டனை விவரம் அறிவிக்கப்படுகிறது. மரண தண்டனை விதிப்பதே சிறந்தது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். கொடூர செயலை செய்த குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை விதிப்பது என்கின்ற ரீதியில் மரண தண்டனை விதிப்பதே சிறந்தது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஆயுள் தண்டனை விதிப்பதா, மரண தண்டனை விதிப்பதா என்று கேள்வி வரும்போது அரிதினும் அரிதான வழக்குகளில் ஆயுள் தண்டனை போதுமானதல்ல என்னும்போது, எதிரி திருந்த வாய்ப்பில்லை எனும்போதும் மரண தண்டனை விதிக்கலாம் என்று விதிகள் கூறுகின்ற நிலையில் மரண தண்டனை விதிக்கப்படலாம் என்று, மரண தண்டனை விதிப்பதே சிறந்தது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தந்தை மகனை நிர்வாணப்படுத்தி கொடூர தாக்குதல் நடந்திருப்பதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தந்தையின் முன் மகனையும் மகன் முன் தந்தையையும் சட்ட விரோதமாக அடைத்து வைத்து இரவு முழுவதும் தாக்கியிருக்கிறார்கள். இதனை எளிதாக கருத இயலாது என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். 5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருந்த மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தற்பொழுது தண்டனை விவரங்களை அறிவித்து வரும் நிலையில் மரண தண்டனை விதிப்பதே சிறந்தது, ஆயுள் தண்டனை காவல்துறைக்கு அச்சம் தராது என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தந்தை முன் மகனையும் மகன் முன் தந்தையையும் நிர்வாணப்படுத்தி மனம் போன போக்கில் தாக்கியிருக்கிறார்கள். இது ஏற்கத்தக்கதல்ல. இவற்றை வாசிக்கும் போதே மனம் பதைக்கிறது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மரண தண்டனை விதிப்பதே சிறந்தது என்றும் நீதிபதி கூறியுள்ளார். ஆயுள் தண்டனை காவல்துறைக்கு அச்சம் தராது என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார்.
2020ஆம் ஆண்டு காவல் நிலைய விசாரணையின் போது ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகியோர் அடித்துக் கொல்லப்பட்ட நிலையில் 5 ஆண்டுகளாக இந்த வழக்கு நடைபெற்று வந்தது. இந்நிலையில் ஏற்கனவே மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் மார்ச் 23ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியிருந்தது. தற்பொழுது தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதில் நீதிபதி இந்த வழக்கினுடைய போக்கு குறித்தும் வழக்கினுடைய ஆய்வு நோக்கு குறித்தும் தனது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். ஆயுள் தண்டனை காவல்துறைக்கு அச்சம் தராது, மரண தண்டனை விதிப்பதே சிறந்தது என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தந்தை முன் மகனையும் மகன் முன் தந்தையையும் நிர்வாணப்படுத்தி மனம் போன போக்கில் தாக்கியுள்ளனர். இது ஏற்கத்தக்கதல்ல. அவற்றை வாசிக்கும் போதே மனம் பதைகிறது என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். எனவே மரண தண்டனை விதிப்பதே சிறந்தது என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கு 2020ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. பிறகு ஜூலை 7ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டிருந்தது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் மேற்பார்வையில் விசாரணை நடந்தது. தற்பொழுது தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது.